ஏங்க 2 பேர் சேர்ந்த மாதிரி தானேங்க இருக்கும். என்னங்க யாரு மாதிரி இருக்கணும்? சில பேர் வீட்ல அப்படியே அச்சு எடுத்த மாதிரி இருப்பாங்க, அம்மா மாதிரியே பொறுப்பாங்க அந்த மாதிரி. இல்ல 2 பேர் மாதிரி தான் இருப்பாங்க. கிஷோர் ப்ரோ மாதிரி பேசும், அக்கா மாதிரி வளருவாங்க. நல்லா இருக்கும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பிரீத்தி தான் தெரியும். பிரீத்தி தான் ஓல்ட் ஃப்ரெண்ட். ஸோ அதனால பிரீத்தி தான் ஸ்வீட். அப்புறம் கேஷர் இஸ் ஆல்சோ லைக் மை பிரதர். ஸோ வெரி ஸ்வீட் கை. ஸோ 2 பேருமே ஸ்வீட் தான். யார் மாதிரி வந்தாலும் ஓகே தான். பிறந்ததுக்கு அப்புறம் வேணா பார்த்து சொல்றாங்க. ஆப்வியஸா அம்மா அப்பா மாதிரி தான். ஒரு ஆசை இருக்கும் என் ஃப்ரெண்ட் மாதிரி வந்தாதான். என் கெஸ் படி கிஷோர் ப்ரோ மாதிரி தான். பிரீத்தி அக்கா பயங்கர கைண்ட், எல்லாருக்கிட்டையும் பயங்கர கைண்டா பேசுவாங்க. சோ கைண்ட்னஸ் அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். இல்ல இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து இந்த யூஸ் அண்ட் த்ரோ ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அந்தந்த மொமெண்ட்டுக்கு என்ன நியாயமோ அந்தந்த மொமெண்ட்டுக்கு எது சரியோ அதை பண்ணிட்டே போறாங்க. நேத்து நம்ம என்னவா இருந்தோம், நாளைக்கு என்னவா இருக்கணுங்கிறதுல இருக்க ஒரு பேலன்ஸ் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் ஓல்டு ஜெனரேஷனுக்கான குவாலிட்டியா பார்க்கப்படுது. ஆனா அது கிஷோர் இருக்கு, அவன் இந்த ஜெனரேஷனா இருந்தாலும். சோ அது வந்து இந்த குழந்தைக்கும் என்ன நல்லதுன்னு நினைக்கிறேன்.